நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருப்போம். பெற்றோர்கள் கவனமாக சொல்லுங்கள். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இதோ என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், என் கற்பத்தின் கனி, அவரால் எனக்கு கிடைத்த பலன். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளியுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என் சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவியும் என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களும் ஊற்றப்படும். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே உள்ள அலறிச் செடியைப் போல வளர்வார்கள். என் மேல் இருக்கும் தேவ ஆவியும் என் வாயில் அவர் வைத்துள்ள அவர் வார்த்தைகளும் என் வாயினின்று என் சந்ததியின் வாயினின்றும் வழி வழி வரும் என் தலைமுறை தலைமுறையாக நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பிள்ளைகள் பாதுகாப்போடு வாழ்வார்கள். அவர்கள் சந்ததி கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்கும். கர்த்தருடைய கிருபையை அவருக்கு பயந்த என் மேலும் அவருடைய நீதி என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கிடைக்கும். என் பிள்ளைகளின் பிள்ளைகள் எனக்கு கிரீடமாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் எனக்கு கிரீடமாக இருப்பார்கள். எனக்கு பிறகு என் பிள்ளைகள் எனக்கு பிறகு சத்தமா எனக்கு பிறகு என் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இயேசுவை போல என் பிள்ளைகள் இயேசுவை போல என் பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைவார்கள். சாமுவேலை போல என் பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாக நடந்து கொள்வார்கள். கையை தட்டி அப்பாவுக்கு சொல்லுங்க. இப்போது சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி, இப்போது நான் வாயை திறந்து சொன்ன இந்த வார்த்தையின்படி நான் பெற்ற பிள்ளைகளுக்கு நடப்பதாக என் பிள்ளைய மேலே இந்த வாக்குத்தத்தத்தை வைக்கிறேன். என் சந்ததி மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்ந்திருக்கும். என் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்வார்கள். சொல்லுங்க. லூக்கா 2:52 படி இயேசுவை போல என் பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விரித்தடைந்து செய்கிற காரியமெல்லாம் அது வாய்க்கும். சாமுவேலை போல என் பிள்ளைங்க இருப்பாங்க. சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசினது போல என் பிள்ளைகிட்ட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை டெய்லி உங்கள் பிள்ளைகளுக்கு தோடுபட்ட அழகு பார்க்குறத காட்டிலும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்குறத காட்டிலும் இந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ட்ரெஸ்ஸு தோடு நீங்கள் வாங்க வேணாம், அதான் தேடி வந்துடும் உங்கள் பிள்ளை மேல். ஆமேன். அதனால் இந்த நாளிலே தேவனுடைய பெற்ற பிள்ளைய நம்ம எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகத்தை நாவியை தரணும், நல்ல சுகத்தை கொடுக்கணும், ஆயுஷ் நாட்களை கொடுக்கணும். எந்த நோய் நொடியும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்கள். என் பிள்ளைகள் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்திருக்கிறார்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் என் பிள்ளைகள் இருப்பாங்க.
இதை சொல்லும்போது உங்கள் பிள்ளையை நினச்சி சொல்லணும். எங்கேயோ அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு மேலே பார்த்து கீழே பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அந்த வேல்யூ இல்லை. உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளையை கொண்டு வாங்க. ஓகே, சொல்லுங்கள். உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் பிள்ளையை கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். என்னுடைய பிள்ளைகள் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்து இருக்கிறார்கள், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்காங்க. என் பிள்ளைய அறிவிலும் ஞானத்திலும் செழிப்பிலும் வாழ்ந்திருப்பார்கள். என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு குறையும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு காண்டாமிருதுக்கு உண்டான ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகளை நினைத்து, எல்லா பிள்ளைகளையும் நினைத்து, குறிப்பாக கர்த்தர் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு பலனை கொடுக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பலவீனங்களே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மருந்து. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு என்னது, மருந்து. ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 121, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு. ஓகே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இயேசு வசனத்தை அனுப்பி என்னையும் என் பிள்ளைகளையும் குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார். இப்போ இந்த வசனம் சொல்லும்போது எங்கள் வீட்டில் யாருமே பலவீனமாக இல்லையே, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்போ நீங்கள் நினச்சி சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா இருந்தாலும் திடகார்த்தமாக இருந்தாலும் இந்த வசனம் சொல்லும்போது இந்த வசனம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரும். அடுத்து எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு எந்த பலவீனமும் வராது, சாகிற வரைக்கும் பலவீனம் வராது. புரியுதுங்களா? அதான் இது ஒரு டானிக்கு. சத்து டானிக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க தெரியுமா, சத்து டானிக்கு. அதே மாதிரி இது சத்து டானிக்கு. டெய்லி குடிக்கலாம், தப்பே கிடையாது. அதனால் டெய்லி இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமென்.